அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவுல உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பதிவுல இன்னைக்கு ஒரு புது விருந்தினர் வந்திருக்காங்க. பிரபா கிருஷ்ணா வந்திருக்காங்க இங்க. இவரும் என்னோட ரொம்ப பாலிய நண்பர் ஒருத்தர். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அருமையா இருக்கேங்க. சரிங்க மேடம். உங்க யூடியூப் சேனல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எங்களுக்கும் சில ஆலோசனைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதையும் நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு என்ன கருத்துக்கள் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இன்றைய சூழ்நிலையில நல்லா இருக்காங்க மேடம். எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரம் தான். அதை பத்தி ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். எங்களுக்கு பயனுள்ளதாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க. கண்டிப்பா. பொருளாதாரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம் ஆக்சுவலா? பொருளாதார பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க மேடம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற இதுதான். ஆனா ஒரு இடத்துல ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பணத்த குடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அந்த பணம் நம்மகிட்ட இருந்து போகுதோ! அத செலவாயிடுமோ! இது நம்ம கைக்கு திருப்பி வராதோ! அப்படிங்கிற மாரி பல சிந்தனைகளோட அந்த பணத்த நாங்க குடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அதுக்கான பொருள நம்ம வாங்குறோம். இருந்தாலும் கூட அந்த மனசுல அந்த ஒரு தோணிட்டே இருக்கு. இது போகுது, நம்ம விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது எப்படி நம்ம மேற்கொள்ளலாம்னு கொஞ்சம் ஒரு ஆலோசனை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முக்காவாசி 90% ஆஃப் பீப்பிளுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இன்க்ளூடிங் நானே இருந்தாலும், ஒரு இடத்துல இருந்து காசு செலவு பண்றப்ப, காசு எடுத்து குடுக்குறப்ப மைண்ட்ல ஒரு தாட் வரும். ஐயோ! நம்ம கிட்ட இருந்து இந்த காசு போகுதே அப்படிங்கிறது. ஈவன் தோ நம்ம பொருள் வாங்குனாலும், அந்த ஒரு தாட் நமக்கு வர்றப்போ, கொஞ்சம் ஒரு வருத்தமான ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த மாசத்துக்கு இத்தனை சேர்த்து வைக்கணும், இவ்வளவு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போம். அதுல இருந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு செலவு வருது எடுத்து குடுக்குறப்போ, நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன வலி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. சோ இது பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நம்ம ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொன்ன ஒரு விஷயம் தான். நம்மளோட எண்ணம் எந்த பக்கம் போகுதோ, அதையே தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நமக்கு ஈர்த்து ஈர்த்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு செலவு பண்றப்பவையோ இல்ல ஏதாவது யாருக்கோ கொடுக்குறப்போ நீங்க ஐயோ இந்த பணம் போகுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கொடுத்தீங்கன்னா அது நிஜமாலுமே போயிடும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆமா. எண்ணங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். புரியுதுங்களா? ம். அதுக்கு ம். பதிலா இன்னைக்கு ஒரு புரியுது. மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க. இனிமேல் யாருக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல ஒருத்தருக்கு இனாமாவே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு விஷயத்த சொல்லுங்க. கோ வித் லவ், க்ரோ வித் லவ் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்ட சொல்லலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தை. நான் இதே மாதிரி நீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால இருந்தேன். எப்பவுமே செலவு பண்றப்ப ரொம்ப யோசிப்பேன். ஐயோ இப்ப பணம் போயிடுச்சே, என்னோட இதுல இவ்வளவு ஆயிடுச்சே, கம்மியாயிடுச்சே பணம், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு நண்பர் ஒருவர் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாரு. இந்த டெக்னிக் ரொம்ப அருமையான டெக்னிக். எப்படின்னா, கோ வித் லவ். என்கிட்ட இருந்து அந்த பணம் போறப்ப அன்போட போகுது. அங்க போய் க்ரோ வித் லவ். அங்கேயும் போய் அன்பால இன்னும் வளருது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, எப்பவுமே நம்ம என்ன குடுக்குறோமோ அதையேதான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். நம்ம ஒருத்தருக்கு அன்போட அந்த பணத்தை கொடுத்து நீங்க வளர்ச்சி அடைங்கன்னு சொல்லிட்டே குடுக்குறப்ப அந்த வளர்ச்சி நமக்கு வரும். இது மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நீங்க ஒரு கண்ணாடியை வச்சுட்டு நம்ம லைட் எல்லாம் பாஸ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? நம்ம சயின்ஸ் இதுல எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? ஒரு லைட்டை போட்டோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னால் நமக்கு வரும். சவுண்ட் போட்டா மேடம். ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு பின்னால் வரும் ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு. அதே மாதிரிதான் நீங்க என்ன விஷயத்த குடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி நமக்கே வரும். சோ நான் ஒரு குடுக்குறப்ப கோ வித் லவ் அண்ட் க்ரோ வித் லவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கும் நிறைய வளரும், அந்த செழுமை உங்களுக்கும் சேர்ந்து வரும். அப்புறம் யாருக்கு எது கொடுத்தாலும் மன நிறைவோட கொடுக்கணும். இந்த பொருளா, ஐயோ 1000 ரூபாய் கொடுத்து இது சரிங்க மேடம். வாங்கணுமா அது அப்படின்னு மற்ற யோசிக்க கூடாது. பொருட்கள் குடுக்கும்போது வருது மேடம். ஆனா அது மற்ற பொருள்கள் குடுக்கும்போது நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க மேடம். பணமா குடுக்கும்போது அது நம்ம கொஞ்சம் ஒரு மாரி தடுமாற்றம் தான் வருது. அப்ப உங்களுக்கு பணம் நிறைய வேணுங்கிறதுனாலதானே அந்த தடுமாற்றம் வருது. ஆமாங்க. சோ அந்த தடுமாற்றத்தை மாத்துறதுக்கு இன்னையில இருந்து ஒரு 21 நாளைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். இன்னையில இருந்து யாருக்கு எது கொடுத்தாலும்
கோ வித் லவ், க்ரோ வித் லவ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இனிமேல் கொடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சி வரும். நாங்க முயற்சி பண்றோங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த பதிவுல கலந்துகிட்டதுக்கு. இது அவங்களுக்கு வேணிக்கு, கிருஷ்ணவேணிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே இனிமேல் நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கறப்போ இல்ல ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு கொடுக்க வேண்டாம். கோ வித் லவ், க்ரோ வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டே கொடுங்க. இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.